வெல்கம் டு சன்ரூஃபிங். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்மளை நிறைய பேர் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. எல்லா ஊர்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட் பக்கம் இருந்து எல்லா மக்களும் நமக்கு பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளை நம்பி கொடுக்குற ஒர்க்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அதே மாதிரி 100% குவாலிட்டியாகவும் பண்ணித்தரோம், 100% ஃபினிஷிங்காகவும் பண்ணித்தரோம். தேங்க்ஸ் ஃபார் ஒரு சப்போர்ட். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ வீடு கட்டிகிட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெனோவேஷன் பண்ணுறீங்க, இல்லை புது வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்லை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஃப்ரீ ஆஃப் கொட்டேஷனும் நீங்கள் வாங்கிக்கலாம், மாடல்ஸும் வாங்கிக்கலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி பண்ண வீடு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்ட்டிகோ வந்து ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இல்லை பட்ஜெட் ஓரியன்டாக போகிறதுக்காக ஸ்லோப்பிங் மாடல் பண்ணோம். பட் ஆனால் எது பண்ணாலுமே அந்த ஃபினிஷிங் வந்து 100% கேரண்டியாக கொடுத்துட்றாங்க. இங்கே யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜெர்மன் ஷீட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் அப்போலோ ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். ஸோ உடன் பெயிண்டிங் பண்ணுவோம். இன்டீரியரில் எப்பயும் போல் வந்து சுப்ரீம் கம்பெனியோட வெதர் ப்ரூஃப் ஷீட்டுங்க. ஏன் அந்த ஷீட்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் பர்பஸ் சவுண்டு ஹீட்டு ரெண்டும் வரக்கூடாது. ஸோ சீட் போட்டுறீங்க சார், எப்படி சார் சவுண்டு ஹீட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதுதான் மெத்தடுங்க. இது வந்து ஒரு பேசிக் மெத்தட். அதில் நம்ம டைலும் போட்டுக்கலாம். நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கம்பெனியோட 8 mm திக்னஸ் வர வெதர் ப்ரூஃப் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அட்வான்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மழை பெய்க்குள்ளே அந்த நார்மல் ஷீட்டாக இருந்தால் அந்த சவுண்ட்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சவுண்டு கொடுக்காதுங்க. அதை தாண்டி ஹீட்டுங்க. இப்போ ஹீட்டை வந்து ஓடலை கண்ட்ரோல் பண்ணுவாலும் பட் ஆனால் 70% அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இதை தாண்டி இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், ஒரு ஷெட்டுன்னு நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைட் போட்டாவே எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 7 feet கீழே நம்ம சன்ரூஃபிங் போட மாட்டோம். ஏன்னு கேட்டால் அதில் தான் நமக்கு அந்த வாஷ் ரிலேட்டடான அனைத்து விஷயமும் அடங்குறதுனால நம்ம பண்ணுறோம். அதை தாண்டி ஹீட்டு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ உள்ள வெளிச்சம் குறையுமே அப்படிங்கிறதுக்கு அந்த கொஷினுக்கு தான் இப்போ நம்ம ஆன்சர் சொல்கிறேங்க. இப்போ வெளிச்சம் எப்படி குறையாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லேயர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஓவராலாக இப்போ நமக்கு ஒரு எல் ஷேப்பில் நம்ம இந்த பண்ணோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷேப்ஸை பொறுத்த வரைக்கும் 7 feet நம்ம வந்து குறைக்காமல் டேரெக்டாக ரூஃபிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சைடு வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் அந்த ரேஷியோ கிடைக்கிறதுக்காக. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியருக்குள்ளே உங்களுக்கு சுத்தமாக பழைய ஷெட்டு போடக்குள்ள எப்படி அந்த வெளிச்சம் வந்து ஷெட்டு போடாமல் இருந்ததோ அதே வெளிச்சத்தை அப்படியே கொடுத்துருக்குங்க. ஏன்னு கேட்டால் இன்டீரியரில் வந்து அந்த வெதர் ப்ரூஃப் ஷீட் வந்து என்ன பண்ணால் டபுள் லேயர்லையும் அலுமினி கோட்டிங் இருக்கிறனால ரிஃப்ளெக்ஷன் கீழே கொடுக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் நமக்கு நல்ல வெளிச்சமாகவும் இருக்குங்க. ஸோ நமக்கு சவுண்டும் நமக்கு அரெஸ்ட் ஆகிடுச்சு. அதை தாண்டி நமக்கு அந்த உள்ள வெளிச்சமாகவும் இருக்குது. அதை தாண்டி மழை பெய்யக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சவுண்ட் ப்ரூஃபும் இருக்குங்க. ஸோ வெதர் ப்ரூஃப், சவுண்ட் ப்ரூஃப், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டிங், இது 3 விஷயம் இந்த ஒரு ஷெட்டுக்குள்ளே இருந்தால் போதுமானதுங்க. அதுவே நமக்கு வந்து கார் பார்க்கிங் பர்பஸ், இது மாதிரி சிட் அவுட் பர்பஸ், ஓப்பன் பர்பஸ்க்குலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 வருஷம் வாரண்டியோடு வந்துடுது. வாரண்டி என்னென்னா, நமக்கு 25 வருஷத்துக்கு வாரண்டி கார்டை இஷ்யூ பண்ணிடும். இந்த ஷீட்டுக்குள்ள டில் டேட் மென்ஷன் ஆகுங்க. இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.